இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல. நான் என்ன பண்ணி சொல்றது கடவுளே. தருமபுரி மாவட்டம் இண்டூர் அருகே ஒசஹல்லிபுதூர் கிராமத்தை சேர்ந்த கட்டிட மேஸ்திரியான அனுமந்தன் என்பவர் வரவரான் கொட்டாய் பகுதியை சேர்ந்த முனியம்மாள் என்பவரை கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் செய்துள்ளார். இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் முனியம்மாளின் தங்கை ராஜேஸ்வரி அனுமந்தனின் தம்பி முறை உறவு கொண்ட அக்காவின் ஊரை சேர்ந்த நபரை திருமணம் செய்துள்ளார். இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். ஒரே கிராமத்தில் அக்கா தங்கை இருவரும் வசித்து வந்தனர். இந்நிலையில் சம்பவத்தன்று தளவாய்ஹள்ளி கிராம பகுதியில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகுதிக்கு தனிமையில் வருமாறு ராஜேஸ்வரியை அழைத்துள்ளார் மாமா குட்டியான அனுமந்தன். ராஜேஸ்வரியும் தனது இருசக்கர வாகனத்தில் அந்த பகுதிக்கு சென்று அக்கா கணவரான அனுமந்தனை தனிமையில் சந்தித்துள்ளார். ஆரம்பத்தில் அமைதியாக பேசிக் கொண்டிருந்தவர்களுக்கிடையே திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சிறிது நேரத்தில் வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாற ஆத்திரம் தலைக்கேறிய அனுமந்தன் மச்சினிச்சியை சரமாரியாக தாக்கியுள்ளார். ஒரு கட்டத்தில் ஆக்ரோஷமான அனுமந்தன் அருகில் கிடந்த கல்லை எடுத்து மச்சினிச்சியின் தலையிலேயே தாக்கியுள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் மயங்கி சரிந்துள்ளார் ராஜேஸ்வரி. உடனே யாரும் பார்ப்பதற்குள் அவரை புதைத்துவிட வேண்டும் என திட்டம் தீட்டியவர் அருகில் இருந்த பள்ளத்தில் அவரை தள்ளிவிட்டுள்ளார். பின்பு தான் ஓட்டி வந்த டிராக்டரில் இருந்த மண்ணை அந்த பள்ளத்தில் குட்டி மயக்கத்தில் இருந்த ராஜேஸ்வரியை உயிருடன் புதைத்திருக்கிறார் அந்த கொடூர மனம் கொண்ட அக்காவின் கணவன் அனுமந்தன். ஒரு கொலையை யாருக்கும் தெரியாமல் மூடி மறைத்து விட்டோம் என்ற நினைப்பில் அங்கிருந்து சென்றிருக்கிறார் அனுமந்தன். ஆனால் அருகில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த கிராமத்து கண்கள் அதிநவீன சிசிடிவி கேமராவை விட பவர்ஃபுல்லானது என்பது அனுமந்தனுக்கு தெரியவில்லை. குழிக்குள்ளிருந்து வந்த அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்து பார்த்தபோது அரைகுறையாக மண் கொட்டி மூடப்பட்டிருந்தது. ஜேசிபி உதவியுடன் அந்த இடத்தை தோண்டி எடுத்த போது ராஜேஸ்வரி இறந்த நிலையில் இருப்பதை பார்த்து அதிர்ந்து போயினர். உடனடியாக ராஜேஸ்வரி உடலை தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கிருந்து தப்பிச் சென்று வீட்டில் பதுங்கியிருந்த அனுமந்தனை சுற்றி வளைத்து பிடித்த போலீசார் அவரை கைது செய்தனர். முதற்கட்ட விசாரணையில் மனைவியை விட தனது மச்சினிச்சி மீது அனுமந்தன் அதீத காதல் வெறி கொண்டு திரிந்ததாக கூறப்படுகிறது. பட்டினத்தில் பூதம் போல் தான் நினைத்த போதெல்லாம் அடுத்த நொடியே மச்சினிச்சி வந்து நிற்க வேண்டும் என பேராசைப்பட்டுள்ளார். எப்படி முடியும்? அவருக்கும் திருமணமாகி அவருக்கும் ஒரு கணவர் உள்ளாரே. புருஷனை தாண்டி வர வேண்டும் என்கிற எல்லை தாண்டிய பொசசிவ் தான் கொலை செய்யும் அளவுக்கு போய் 2 குடும்பங்கள் நிலை குலைந்து போய் நிற்கின்றன. காதல் போதை தலைக்கேறி மச்சினிச்சியை தலையில் கல்லை போட்டு தாக்கி உயிருடன் இருக்கும் போதே மண்ணில் புதைத்து கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக பெண்ணாகரம் செய்தியாளர் சரவணன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.